உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் உசூர். அபுமாலியின் நிலையை கண்டா தாங்களே மனமுடைந்து போவீர்கள். மிகவும் எரிகின்றது மருத்துவரே. உசூர், சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். விரைவிலேயே நீங்கள் குணமடைந்து விடுவீர்கள். சற்று நேரம் அசையாமல் இருங்கள். அப்படியே இருங்கள். எரிச்சல் தாங்கவில்லை. ஜலால் என் முகத்தில் தோல்வியின் அடையாளத்தை விட்டுச் சென்றுள்ளான். மோசமான சாவிலிருந்து தப்பி பிழைத்துள்ளேன். நீங்கள் தாக்குதலை பலப்படுத்தியிருக்க வேண்டும். ஜலால் சுயமாகவே மிகப்பெரிய வீரன், சிறிய ஆட்டுக்குட்டி அல்ல. முழுமையாக தயாரான பிறகு தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். காயத்தில் உப்பை தடவாதே ஷெரீஃபுதீன். பிறகு ஜலால் செய்த தவறுக்கு நீ தண்டனையை அனுபவிக்கப் போகின்றாய். நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நிலைமையில் தங்களை பார்க்க கவலையாக உள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய ஜலாலை நான் மிக விரைவில் பழி தீர்த்துக் கொள்வேன். அது உன்னால் இயலாது. உன்னால் பகை தீர்க்கவும் முடியாது, வெற்றி கொள்ளவும் முடியாது. அவனை வெற்றி கொள்வது இயலாத காரியமாகும். நான் அவனுக்கு மைத்துனனாவேன். இருப்பினும் அவன் என்னையும் விட்டு வைக்கவில்லை. அவன் உன்னையும் விட்டு வைக்க மாட்டான். எனக்கு ஒரு கண்ணாவது பிழைத்தது. இன்னொரு முறை முயற்சித்தால் எனக்கு கண்களே இல்லாமல் போய்விடும். தைரியத்தை கைவிட வேண்டாம். நீங்களே எப்படி யோசித்தால் எங்களுடைய நிலைமை என்ன? உங்கள் திறமை மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இம்முறை நிச்சயம் தாங்கள் வெற்றியடைவீர்கள். நீ கூறியது சரிதான். நான் சத்தியம் செய்கின்றேன். எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு 2 கண்களும் போக வேண்டும். ஆக்ராவை நான் அடைந்தே தீருவேன். இன்ஷா அல்லாஹ். தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி வந்து தங்களுடைய நலனை விசாரித்து செல்கிறேன். நான் வருகிறேன். குதாஃபிஸ். நீ எங்கு? அதிர்ச்சியாக உள்ளதா? ஆனால் எனக்கு அதிர்ச்சியாக இல்லை. ஏனெனில் நீ அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பவன் இல்லை. போ, நிச்சயம் ஏதோ திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பாய். பார்த்தாயா, சரியான நேரத்தில் வந்துவிட்டு. பயப்படாதே. உன்னை தாக்குவதற்காக நான் இங்கு வரவில்லை. மதிப்பிற்குரிய நமது ஜலாலை யாருடன் சேர்ந்து தாக்குகிறாய் என்பதை பார்க்கவே வந்தேன். மாஷா அல்லாஹ், 2 மைத்துனர்களும் ஜலாலை கொல்ல திட்டமிடுகின்றனர். ஜலாலை கொல்ல வேண்டும் உனக்கு? நீ ஒரு முட்டாள். ஜலாலை கொல்வது அவ்வளவு எளிதென்றால் நான் அவனை என்றோ கொன்றிருப்பேன். நீ என்ன கூறிக்கொண்டிருக்கிறாய்? நான் ஜலாலை கொல்ல ஏன் முயற்சிக்கப் போகிறேன்? ஈரத் துணியை கொண்டே கழுத்தை அறுத்து விடுவாய். வாயில் விரல் வைத்தாலும் கடிக்க தெரியாது. பாவம், உனது நடிப்பு என்னிடம் ஆகாது. இங்கே பாராதம். உனக்கும் சரி எனக்கும் சரி வேண்டியது ஒன்றுதான். நமது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இதுதான் சரியான தருணம். ஜலாலை பின்தொடருவதை விட்டுவிட்டு நீ என்னை பின்தொடரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாய். எனக்கு சிம்மாசனம் கிடைத்தே தீரும், அதுவும் விரைவாக. அது என்னவோ இருக்கட்டும். நீ மீண்டும் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளப் போகிறாய். பிறகு ஜலாலுடைய வாழ் உன் கழுத்திற்கு வரப்போகிறது. ஜலாலின் வாளில் இருந்து தப்பிக்க என்னிடம் ஒரு யுக்தி உள்ளது. எனது தாயார். சரியாக இருக்கட்டும். ஒரு ஒப்பந்தம் போடவே நான் இங்கு வந்தேன். சிம்மாசனம் அமரும் ஆசை உனக்கும் உள்ளது, எனக்கும் உள்ளது. நம் லட்சியத்திற்கு இடைஞ்சலாக ஜலால் இருக்கிறான் ஷெரீஃபுதீன். சாம்ராஜ்யத்தை நாம் இருவரும் பங்கிட்டுக் கொள்ளலாம். ஆக்ரா என்றால் உனக்கு பிரியம், தில்லி என்றால் எனக்கு பிரியம். ஆக்ராவை நீ எடுத்துக்கொள், தில்லியை நான் ஆள்கிறேன். எஞ்சி இருப்பவன் அபுமால். ஒரு கண் உள்ளவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை தானமாக கொடுத்து விடுவோம். பிறகு என்ன? அல்லாஹ், எனது மகன் தற்பொழுது கடினமான சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுடைய துன்பம் மிகவும் ஆழமானது. அவனுடைய காயங்களுக்கு என்னால் மறந்திட இயலாமல் உள்ளது. தங்களால் மட்டும்தான் அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட இயலும். தன் வாழ்நாள் முழுவதும் பெரியம்மா என்று அழைத்து வந்த ஒருவருக்கு கடினமான சூழ்நிலையில் தீர்ப்பளிக்க வேண்டிய நிலையில் உள்ளான்.
தாங்கள் தான் அவனுக்கு தைரியத்தை அளிக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையில் தாங்கள் தான் அவனுக்கு வழிகாட்டி ஆறுதலாக இருக்க வேண்டும் மௌலா. சொன்னதை கேட்டீர்களா? ஜோதாவின் கூந்தலுக்கு எண்ணெய் தடவுங்கள். எங்கே அதை கொடு. வேண்டாம் தாயே, எனக்கு விருப்பமில்லை. அட, நான் சொல்வதை கேள். எண்ணெய் வைத்துக்கொள். பாருங்கள், எண்ணெயை கொண்டு வாருங்கள். நன்றாக தேய்த்து விடுங்கள். நானும் ஜோதாவின் கூந்தலுக்கு எண்ணெய் பூசட்டுமா? நிச்சயமாக செய். ஷெஹனாஸ், என் கூந்தலை பிடித்து இழுக்காதீர்கள், சற்று மெதுவாக. நான் எப்பொழுது இழுத்தேன்? நீ மென்மையாக இருக்கின்றாய். சிறிது அழுத்தம் கொடுத்தேன், அதனால் வலிக்கின்றது. மெதுவாக ஜோதா பேகம். என்னை உங்களுக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதற்காக இப்படியெல்லாம் பழி தீர்த்துக் கொள்வதா? என்ன? இப்படி செய்யும் போது சிறிது அழுத்தம் கொடுக்கத்தான் வேண்டும். தாங்கள் என்ன ஆண்மகன்? இந்த வலியை கூட தாங்க முடியாதா? ஆண்மைக்கும் முடியை பிடித்து இழுப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இழுக்கும் போது வேதனை ஏற்படத்தானே செய்யும். நானும் இதே போல் செய்தால் உங்களுக்கு பிறகு தெரியும் என்னுடைய வேதனை என்னவென்று. நான் ராஜபுத்திரி, எந்த வலியையும் நான் தாங்குவேன். அப்படியா? இப்போது உங்களுக்கு நன்கு புரியும். எனக்கு செய்தது போலவே நானும் உங்களுக்கு செய்கிறேன். அப்போது தெரியும் எனது வேதனை என்னவென்பது. வந்து அமருங்கள். வேண்டாம். இல்லை, வேண்டாம் ஷேன்ஷா, எனக்கு இப்பொழுது விருப்பமில்லை. அமருங்கள். இப்படி அமருங்கள். விட்டுவிடுங்கள் ஷேன்ஷா, தங்களுக்கு மாலிஷ் செய்ய தெரியாது. முயற்சி செய்தால் தானே ஜோதா பேகம் கற்றுக்கொள்ள முடியும். வந்து அமருங்கள். வேண்டாம். இல்லை, வேண்டாம் ஷேன்ஷா, எனக்கு இப்பொழுது விருப்பமில்லை. அமருங்கள். இப்படி அமருங்கள். விட்டுவிடுங்கள் ஷேன்ஷா, தங்களுக்கு மாலிஷ் செய்ய தெரியாது. முயற்சி செய்தால் தானே ஜோதா பேகம் கற்றுக்கொள்ள முடியும். நான் இன்னொரு முறை முயற்சி செய்யவா? ஏனென்றால் இது எனக்கு சரியாக செய்ய வராது. முயற்சி செய்யாமல் எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும்? என்னை முயற்சி செய்வதற்கு அனுமதிப்பாய் அல்லவா? நீங்கள் எவ்வளவு முறை செய்தாலும் பரவாயில்லை ஷேன்ஷா.
வாழ்க்கையில் வழி தெரியாமல் இருந்தபோது நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தீர்கள் பெரியம்மா. என்னுள் பலவீனத்தை உணரும் போதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு தூணாக துணை நின்றீர்கள். ஆனால் இன்று நீங்கள் ஒரு குற்றவாளியாக என் முன் நிற்கிறீர்கள். உங்களுக்கு நான் தண்டனை வழங்கப் போகிறேன். ஒரு குழந்தை தன் தாயை விட்டு தொலைந்து போனால் அப்போது அந்த குழந்தையின் மனநிலை எப்படி இருக்குமோ அதே மனநிலையில் தான் நானும் இருக்கிறேன். மீண்டும் அவரை பெரியம்மா என்று நான் அழைக்க முடியாது. நான் இப்போது என்ன செய்வது? இதுவரை நான் உங்களை பெரியம்மா என்று அழைத்து வந்தேன். ஏன், எதற்காக? அந்த உறவை கருதியும் என்னால் உங்களை மன்னிக்க முடியவில்லை. நீதான் வழிகாட்ட வேண்டும். மகா மந்திரியாரே, ஹுசூர், தாங்கள் தர்பாருக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஹுசூர், நேரம் போய்கொண்டே இருக்கிறது. கவலைப்படாதீர்கள் ஹுசூர். ஷெஹன்ஷா தங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறார். அவர் தங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார். எனக்கு தண்டனை கிடைத்து விட்டது. ஷெஹன்ஷா என்னை பெரியம்மா என்ற ஸ்தானத்திலிருந்து நீக்கிவிட்டார். இன்று அனைவருக்கும் முன்பாக குற்றவாளியைப் போல் நிற்கப் போகிறேன். இதைவிட பெரிய தண்டனை என்ன இருக்கப் போகிறது? ஷெஹன்ஷா எங்கே? ஹுசூர், ஷெஹன்ஷா ஜோதா பேகத்தின் அறையில் உள்ளார். ஆதாப் ருக்கையா பேகம், தங்களுடைய அறையை நான் சுத்தம் செய்யலாமா? நான் உன்னை அழைத்தேனா? இங்கிருந்து ஓடிவிடு. போ! நான் சொன்னதை கேட்கவில்லையா? செல், இங்கிருந்து செல்! போ! பேகம் சாஹிபா, நான் தான் உங்கள் ஓஷியா கான். நீ எதற்கு இங்கு வந்தாய்? நீ எனது சேவைக்கு அல்ல ஹோஷியார். சென்று விட இங்கிருந்து. இவ்வாறு கூறுவதற்கு பதிலாக என் தலையை கொய்து விடுங்கள் ஹுசூர். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு விசுவாசியாக உள்ளேன். அவ்வாறு கூறாதீர்கள். இப்படி அதிக பிரசங்கித்தனமாக பேசுவதை நிறுத்து. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்பதை நீ நன்கு அறிவாய். நேற்று இரவு ஜலால் ஜோதா பேகத்தின் அறையிலேயே தங்கிவிட்டார். அது உனக்கு தெரியுமா? தெரியும் மகாராணி அவர்களே. ஹுசூர், அவர்களின் எண்ணத்திற்கு புறம்பாக நான் என்ன செய்ய முடியும்? உங்களிடம் ஒரு விண்ணப்பம். தாங்கள் உடனே தயாராகி தர்பாருக்கு புறப்பட்டு வாருங்கள். முடியாது. நான் வரமாட்டேன். நான் எங்கும் வரமாட்டேன். அதோடு நான் எதற்காக வர வேண்டும்? யாருக்காக வர வேண்டும்? நான் ஜலால் மீது கோபமாக இருப்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய கோபத்தினால் இங்கே எந்த மாற்றமும் விளையப் போவதில்லை ஹுசூர். ஏனென்றால் அவர் மீதே அவர் கோபமாக உள்ளார். மகாமாங்க அவர்களின் சூழ்ச்சியினால் இவ்வளவு கோபமாக உள்ளார். இதில் தங்களுடைய கோபம் செல்லுபடியாகாது ஹுசூர். தாங்கள் அவருடன் இருந்தால் அவருக்கு தைரியமாக இருக்கும். அதுவே அவரை உங்களிடம் இழுத்து வரும். ஷெஹன்ஷா இப்போது நம்பிக்கை வைப்பதற்கு தாங்கள் ஒருவர் மட்டுமே. என்ன என்ன கூறினாய் இப்பொழுது? மீண்டும் கூறு. நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்றால் முதலில் இருந்தே நான் மட்டும்தான் அவருடன் இருக்கிறேன். ஆனால் என்னை மறந்து அந்த ஜோதாவின் பெண் ஓடிவிட்டார். அவர் திரும்பி வந்ததிலிருந்து என்னை பற்றி விசாரிக்க கூட இல்லை. இவை அனைத்தும் அந்த ஜோதாவினால் தான்.
உனக்கு இது தெரியவில்லையா ஹோஷியார்? எனது ஜலால் முழுதுமாக மாறிக்கொண்டே இருக்கிறார். நேற்று இரவு இந்த மாளிகையில் ஜோதா பேகம் இல்லை. இருப்பினும் ஜலால் நேற்று இரவு அவளது அறையில் இருந்திருக்கிறார். இப்பொழுது அவர் மகாமங்காவிற்கு தண்டனை அளிக்க தயாராகிவிட்டார். இவை அனைத்தும் அந்த ஜோதாவால் தான் நடக்கிறது. அவள் காரணமாக தான். பிரச்சனை ஜோதாவா அல்லது மகாமாங்காவா என்று எனக்கு தெரியாது உசூர். இப்போது ஷெகன்ஷா கவலையாக உள்ளார் பேகம் சாய்பா. இந்நேரம் தாங்கள் அவர் அருகில் இருக்க வேண்டும். இன்று மகாமாங்காவிற்கு என்ன தண்டனை அளிக்கப் போகிறாரோ தெரியவில்லை. ஆக்ராவை விட்டு வெளியேற்றி விடுவாரா அல்லது மக்கா ஷெரீஃபுக்கு அனுப்பி விடுவாரா, இல்லை கைது செய்வாரோ தெரியவில்லை. எனக்கும் தெரியாது ஹோஷியார். ஜலாலின் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்கும் தெரியாது. இப்போது ஷெகன்ஷா கவலையாக உள்ளார் பேகம் சாய்பா. இந்நேரம் தாங்கள் அவர் அருகில் இருக்க வேண்டும். இன்று மகாமாங்காவிற்கு என்ன தண்டனை அளிக்கப் போகிறாரோ தெரியவில்லை. ஆக்ராவை விட்டு வெளியேற்றி விடுவாரா அல்லது மக்கா ஷெரீஃபுக்கு அனுப்பி விடுவாரா, இல்லை கைது செய்வாரோ தெரியவில்லை. எனக்கும் தெரியாது ஹோஷியார். ஜலாலின் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்கும் தெரியாது. எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷகன்ஷா, அல்லாவின் பிரதிபிம்பம், முகலாய வம்சத்தின் சுடரொளி, அரசர்களின் அரசர் ஜலாலுதீன் முகமது வந்து கொண்டிருக்கிறார். மகாமாங்காவை உடனே சபைக்கு அழைத்து வாருங்கள். ஒரு ஷேன்ஷா நியாயம் வழங்கும் போது தன்னுடைய உணர்வுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பார்கள். என் உணர்வுகள் என் தீர்ப்பில் தலையிடாமல் இருப்பதற்காக நான் முற்றிலும் முயற்சி செய்வேன். அக்கா அவர்களே, இன்றைய ராஜ்ய பணிகள் ஆரம்பிக்கட்டும். ஆதம் கான், கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். தாங்கள் இப்போது இருப்பது தர்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதாப் ஷெஹன்ஷா. குற்றவாளி மகாமாங்கா, உங்கள் அதிகாரத்தை, உங்கள் பதவியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஷெஹன்ஷாவை வழி தவற செய்து அவரை வஞ்சித்தீர்கள் என்பதே அந்த குற்றமாகும். அட்கா அவர்களே, நடந்தவற்றை அனைவருக்கும் தெளிவாக கூறுங்கள். அனைவரும் கவனமாக கேளுங்கள். மகாமந்திரி மகாமங்கா அவர்கள் தனது பதவி, அதிகாரம், செல்வாக்கை பயன்படுத்தி குற்றத்தை புரிந்திருக்கிறார் என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த புறத்தில் திருநங்கைகளை நியமிக்கும் பணி இவரது பொறுப்பில் உள்ளது. இந்த பொறுப்பினை நிறைவேற்றும் சமயத்தில் வந்த திருநங்கைகளில் ஒருவர் ராஜபுத்திர இளவரசர் சுஜாமல் என்பது இவருக்கு நன்றாக தெரியும். அவர் முகலாய பேரரசின் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர். இருந்தும் மகாமங்கா அவர்கள் சுஜாமலுக்கு அந்த புறத்தில் நுழைய அனுமதி அளித்திருக்கிறார். இதன் மூலம்
அவர் அவருடைய கடமையிலிருந்து மட்டும் மீறவில்லை, முகலாய பேரரசின் சட்ட திட்டங்களையும் மீறி இருக்கிறார். ஷஹன்ஷா அவர்களின் பாதுகாப்பும் அந்த புறத்தின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அன்று உண்மையான திலாவர் கான் இவரிடம் புகார் அளிக்க வந்த பொழுது அவரை பயமுறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார். ஹட்கா கான், எனது தாயாரை மாட்ட வைத்து விட்டாயே. உன்னால் தான் என் தாயார் அவமானப்பட்டு நிற்கிறார். இதற்காக நிச்சயம் உன்னை தண்டித்தே தீருவேன். இது என் தாய் மீது சத்தியம். நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் பிரியம்? நீங்கள் என்னிடம் இப்படி நடந்து கொள்வீர்கள் என்று நான் என் கனவிலும் கூட எதிர்பார்த்ததே இல்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக மகாமங்கா அவர்கள் சுஜாமலை அந்த புறத்தில் நுழைய வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஷஹன்ஷா அவர்களுக்கு திலாவர் கான் மீது சந்தேகம் வந்த பொழுது இவர் ஷஹன்ஷா அவர்களிடம் பொய்யான தகவலை தெரிவித்து திசை திருப்பிவிட்டார். அந்த சுஜாமலை பதாவரில் பார்த்ததாக கூறினார். அது மட்டுமில்லை, இவர் ஷஹன்ஷாவின் நம்பிக்கையை குலைத்து விட்டார். என்னுடைய பேகத்தின் கற்பிற்கே களங்கத்தை ஏற்படுத்தி அவருக்கு எதிராக என் எண்ணங்களை மாற்றி விட்டார். இந்த அனைத்து குற்றங்களும் முழு சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் குற்றவாளி குற்றமற்றவர் என்று நிரூபித்துக் கொள்ள இறுதியாக வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதற்கு நீங்கள் விளக்கம் அளிக்கப் போகிறீர்களா? இல்லை. அக்கா அவர்கள் என் மீது என்னென்ன குற்றத்தை சுமத்தினாரோ அவை அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். குற்றவாளி தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்டார். மகாமங்கா குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார். அவர் தன் பதவியை தவறாக பயன்படுத்தியதும் ஷஹன்ஷாவின் எண்ணங்களை மாற்றியதும் நிரூபணமாகிவிட்டது. நான் அளிக்கப் போகும் தீர்ப்பை ஏற்க தயாராக இருக்கிறீர்களா? ஆம். நீங்கள் உங்களது ஒவ்வொரு கடமையில் இருந்தும் தவறி இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆணை திருநங்கை வேடத்தில் அந்த புறத்தில் அனுமதித்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து ராஜ்யம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் பாதுகாப்பிலும் தலையிடக்கூடாது, தள்ளி இருக்க வேண்டும். இனி ஷஹன்ஷாவிற்கு எந்த ஆலோசனையும் வழங்கக்கூடாது. சாம்ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மகாமங்கா, உங்களிடமிருந்த அனைத்து அதிகார பலமும் பறிக்கப்படுகின்றன. நீங்கள் கடந்த காலத்தில் ராஜ்யத்திற்காக அதிகமாக உழைத்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் செய்த சேவைக்காக நான் உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப் போவதில்லை. தாங்கள் செல்லலாம். காசி அவர்களே, ராஜ்யத்தின் புது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரிகளின் பெயரை இப்போது அறிவித்து விடுங்கள். ஷேன்ஷாவின் அனுமதியோடு முன்மொழிகிறேன். ஷேன்ஷா அவர்களின் கேடயம் மன்னாதி மன்னனின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஷம்ஷுதீன் ஹட்கா அவர்கள்
ராஜ்யத்தின் மகா மந்திரியாகவும் கசானா மற்றும் நிதி கட்டுப்பாட்டு அமைச்சராகவும் இருப்பார். இதனைத் தொடர்ந்து ஜான்பூர், காலா, காபூல், கந்தார், பஞ்சாப் உட்பட இன்னும் எஞ்சிய இடங்களுக்கும் முகலாய சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்காக முனீம் கான் அவர்களை பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கிறார். மேலும் அவரை ராஜ்யத்தின் முக்கிய திவானாகவும் அறிவிக்கிறார். ஷம்ஷுதீன் ஹட்கா அவர்களும் முனீம் கான் அவர்களும் சேர்ந்து இந்த முகலாய பேரரசின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பகிர்ந்து கொள்வார்கள். என் தாயார் ஓயாது ராஜ்யத்திற்காக உழைத்திருக்கிறார். ஜலால் மேல் அன்பு வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு கிடைத்ததோ ஏமாற்றம். இனி பொறுமை காக்கப் போவதில்லை. இந்த அவமானத்திற்காக பழி வாங்கியே ஆக வேண்டும். என் தாயால் தான் இதுநாள் வரை பொறுமை காத்தேன். ஆனால் இனி நாடெங்கும் புரட்சி வெடிக்கச் செய்வேன். ஆம், புரட்சி வெடிக்கும். நாம் எழுப்பும் இந்த புரட்சியின் கொடி ஹட்காவின் ரத்தத்தால் வண்ணம் பூசப்படும். சபையின் முன்னே என் தாயை அவமானப்படுத்தி விட்டான். அவன் சிரசு என் தாய்க்கு நான் அளிக்கும் பரிசு. அவனது அறிவின் கூர்மையை விட எனது வாளின் கூர்மை அதிகம். என் தாய்க்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பழி வாங்குவோம். வேண்டாம் ஆதகம் கான். இச்சமயம் ஜலாலுக்கு எதிராக புரட்சி செய்வது என்பது நமக்கு நாமே குழியை வெட்டிக் கொள்வதாகும். என்ன தாயே, தாங்கள் அவமானப்பட்ட பிறகும் தடுக்கிறீர்களே. பழி வாங்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது தாயே. ஆதம் கான் மிகச் சரியாக கூறுகிறார். ஆதகம், உன் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது சரியான சமயம் அல்ல. இச்சமயம் நாம் என்ன இழந்திருக்கிறோம் என்று நினைத்து வருத்தப்படுவதை விட எஞ்சி இருப்பதை நினைத்து அதை எப்படி காப்பாற்றுவது என்று யோசிப்பதே உத்தமமாகும். புரிந்து கொள்ள ஆதகம், நான் என் செல்வாக்கை இழந்து விட்டேன், என் அதிகாரத்தையும் இழந்து விட்டேன். ஆனால் நீ இழக்கவில்லை. ஜலாலின் பார்வையில் இன்று கூட உனக்கு முக்கியத்துவம் உள்ளது. நீ அந்த முக்கியத்துவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ இந்த சமயத்தில் தான் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆதகம். ஆனால் நீங்கள் எப்போது உங்கள் செல்வாக்கை இழந்தீர்கள்? மகா மந்திரினி பதவியை ஜலால் தங்களிடமிருந்து பறிக்கவில்லை. நீங்கள் பேசுவதை கேட்க எனக்கு சிரிப்பு வருகிறது ஷாபுதீன். ஜலால் என்னிடமிருந்த அனைத்தையும் பறித்து விட்டான். செல்வாக்கு, பேருக்கு ஒரு பதவி இருக்கிறது. மகா மந்திரினி என்ற பதவி, அது பேருக்கு மட்டும்தான் அந்த பதவி எனக்கு இருக்கிறது. நீங்கள் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இது நான் உங்களுக்கு அளிக்கும் கட்டளை. நான் இப்போது ஆதகம் கானிடம் தனிமையாக பேச வேண்டும். அதனால் நீங்கள் அனைவரும் புறப்பட்டு செல்லுங்கள். என்னை தடுத்ததால் என்ன பலன் கிட்டியது தாயே? நான் என் மகனின் உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். உனக்கோ உன் சுவேட்சை எஞ்சி இருக்கிறது. இது தக்க சமயத்தில் கண்டிப்பாக உனக்கு உதவி புரியும் ஆதகம். ஆதகம், நீ இப்போது ஜலாலுக்கு எதிராக ஒரு அடி எடுத்து வைத்தாலும் ஒரேடியாக ஜலால் உன்னை சமாதியிலோ அல்லது அரசாங்க சிறைச்சாலையிலோ வாழ்க்கை முழுதும் உன்னை அடைத்து வைத்து விடுவான். அவ்வாறு நடப்பதை நான் விரும்பவில்லை ஆதகம். எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. நான் உன்னை இழக்க மாட்டேன் ஆதகம். தற்சமயம் என் கவலை எல்லாம் உன் நலனை பற்றியும் என் நலனை பற்றியும் மட்டும்தான். தங்களுடைய நோக்கம்தான் என்ன? ஜலால் உங்களுடைய அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டான். உனக்கே இது தெரியும் ஆதகம். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும் என்று. திறந்திருக்கும் கதவை பார்க்காமல் மூடிய கதவை ஓங்கி தட்டுபவன் முட்டாள் என்பதை மறக்காதே. நான் அந்த திறந்திருக்கும் கதவை கண்டுபிடித்து விட்டேன் ஆதகம். இனிமேல் பார், நாம் சக்தி படைத்தவர்களாகி விடுவோம். முன்பை விட நமது நிலைமை உயரப் போகிறது பார். எப்படி தாயே, எப்படி? அதை நான் உனக்கு இப்பொழுது கூற இயலாது. சரியான சமயம் வரும் வரை காத்திரு. இம்முறை நான் இந்த திட்டத்தில் வெற்றி பெற்று விட்டால் நாம் அடைய போகும் பலனை நீயே பார்க்க போகிறாய் ஆதகம்.
என் மீது நீங்கள் கோபமாக உள்ளீர்கள். அது மிகவும் நியாயமானதுதான். அட்கா அவர்களே, ஷெஹன்ஷாவின் மனநிலை தற்போது சரியாக இல்லை. இந்நிலையில் அவரிடம் பேசுவது சரியாக இருக்குமா? வேறு வழி இல்லையே. ஷெஹன்ஷா அவர்களின் பயிற்சி முடியும் வரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். நிறுத்துங்கள். அட்கா அவர்களே, ஏன்? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். தாங்கள் உணரவில்லை என நினைக்கிறேன். தங்களுக்கு காயம் பட்டிருக்கிறது. இது வெறும் பயிற்சிதான், நிஜமல்ல. கவனமாக செயல்படுங்கள். இங்கிருந்து செல்லுங்கள். தவறு அவர்களுடையதல்ல அட்கா அவர்களே. அவர்கள் அவர்களது கடமையை தான் செய்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய கவனம் தான் சிதறி இருந்தது. தங்களுக்கு படும் சிறு காயம் கூட ராஜ்யத்திற்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கும் ஷெஹன்ஷா. அப்படி என்ன சிந்தனை? நல்ல வேளை இது வெறும் பயிற்சிதான். இதுவே யுத்தமாக இருந்திருந்தால் பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். ஜோதா பேகம் என்னுடன் வர மறுத்த நாளன்றே ஆறாத காயம் என் மனதில் பட்டுவிட்டது அட்கா அவர்களே. ஆனால் ஒரு வகையில் இந்த காயம் பட்டதும் நல்லதற்கு தான். இந்த காயமாவது ஜோதா பேகத்தை எனக்குள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். அவர் மட்டும் இங்கே இருந்திருந்தால் அவர் கையாலேயே மருந்தை அரைத்து எனக்கு மருந்து போட்டு விட்டிருப்பார்கள். சரி, போகட்டும், அதை விடுங்கள். தாங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள்? தங்களுடைய மனநிலை இப்பொழுது சரியில்லை. தங்களிடம் தெரிவிக்க இது நேரம் இல்லைதான். ஆனால் ராஜ்யத்தில் சில காரணங்களால் தங்களின் தலையீடு அத்தியாவசியமாகிறது. கூறுங்கள், என்ன பிரச்சனை? ஹுசூர், தாங்கள் செல்வதற்கு முன்பாக கஜானாவின் கணக்குகளை சரிபார்த்து அறிக்கையை தங்களிடம் சமர்ப்பிக்க சொன்னீர்கள். கஜானாவின் கணக்குகளில் பல குளறுபடிகள். இதுவரை சுங்கம் என்ற பெயரில் வசூலிக்கப்பட்ட தொகையிலும் மாபெரும் குளறுபடிகள் இருக்கிறது. மற்றும் கொடுக்கல் வாங்கலிலும் ஊழல் நடந்திருக்கிறது. இதில் தங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று கூறுங்கள். ஹுசூர், இந்த விவகாரத்தை முழுவதுமாக அலசி ஆராய நேர்மையான, தைரியமான, உங்களுக்கு நம்பிக்கை மிக்க ஒருவரை இப்பொழுது நியமிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ஹக்கீம் மிர்சா இதற்கு தகுதியானவர். இல்லை அக்கா அவர்களே, இப்போது மிர்சா காபூலை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம் என கூறுங்கள். நான் தான் உங்களிடம் முன்பே கூறினேனே, நான் என் வருமானத்தை சில பாகங்களாக பிரிப்பதுண்டு. நடந்த ஊழலை முற்றிலும் விசாரித்து அதனுள் இருக்கும் உண்மையை கண்டுபிடிக்க எனக்கு ஒருவரை தெரியும். அவர் பொறுப்பானவர். இந்த ஊழலை விசாரிக்க தகுதியானவர் தான். அது மட்டுமல்ல, நல்ல அனுபவம் மிக்கவர் தான். அவர் யார் என்று கூறுங்கள் ஹுசூர். தொடர்மல் அவர்கள். ஆம், நினைவுக்கு வருகிறது. அவர் திறமையானவர் என்பதிலும் நேர்மையானவர் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். அவர் ஷேஷாசூரியின் நீண்டகால விசுவாசி. இப்போது ஷேஷாசூரி தான் இல்லையே. விசுவாசமாக நடந்து கொள்வது தோடர்மல் போன்றவர்களுக்கு சகஜமான குணம் அட்கா அவர்களே. யாரோடு இருக்கிறார்கள் என்பதல்ல. அதேபோல் இயற்கை எய்திய பாட்ஷா ஹுமாயூன் அவர்களுக்கு இவர் உதவியது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் எனக்கும் உதவி இருக்கிறார். அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதேபோல் கணக்குகள் சரிபார்ப்பதில் அவர் மிகவும் திறமை வாய்ந்தவர். அவர் மட்டும் இங்கே வந்தால் அது நமது சாம்ராஜ்யத்திற்கு மிகவும் லாபகரமாகத்தான் இருக்கும். அட்கா அவர்களே, உடனே அவர் ஆக்ராவிற்கு புறப்பட்டு வரும்படி அவருக்கு ஒரு மடல் அனுப்புங்கள். நான் அவரை நம் அரசாங்கத்திற்கு அதிகாரியாக நியமிக்க விரும்புகிறேன். கட்டளைப்படியே ஷஹன்ஷா.
தங்களின் வருகையை எதிர்பார்த்து இந்த துளசி செடியின் இலைகள் கூட வாடி வருகின்றன. எனக்காக இல்லை என்றாலும் தாங்கள் இந்த செடிக்காகவாவது வாருங்கள். சென்று நீர் எடுத்து வா. இந்த செடி வாடுவது உனக்கு தெரியவில்லையா? வணக்கம் சென்ஷா. भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। धियो यो न प्रचोदयात्। மிகவும் ஆச்சரியம். உனக்கு இந்த மந்திரம் தெரியுமா? சின்னம்மா எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। धियो यो न प्रचोदयात्। மிகவும் ஆச்சரியம். உனக்கு இந்த மந்திரம் தெரியுமா? சின்னம்மா எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். சரி, உனக்கு சின்னம்மா வேறு என்னென்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்று கூறு. நிறைய. இப்போது கூறுங்கள் இளவரசே, உங்களுக்கு சின்னம்மா என்னென்ன கற்றுக் கொடுத்தார்கள்? ராமாயணம், மகாபாரதம், அர்ஜுனன் கதை, பீமன் கதை, கர்ணனின் கதை. யார் இவர்கள் எல்லாம்? என்ன, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எவ்வளவு பெரியவர், இது கூட தெரியாதா? இது மகாபாரதத்தில் வரும் கதை. பாண்டவர்கள் கௌரவர்களின் கதை இது. நான் சின்னம்மாவிற்கு புனித குரானை கற்றுக் கொடுத்தேன். அவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, பகவத்கீதையிலிருந்தும் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, உங்களுக்கு வேறு என்னென்ன கற்றுக் கொடுத்தார்கள்? கர்மண்டி வதிகாரஸ்தே மா பரிஷு கதாச்சரா. கேட்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறது இளவரசி, ஆனால் இதன் அர்த்தம் என்ன? முழு மனதோடு உன் வேலையை செய்து கொண்டு செல், பலனை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் ஒவ்வொரு வேலையிலும் அதன் பலன் ஒளிந்து கொண்டிருக்கிறது. செய்யும் வேலை பொறுத்தே அதனுடைய பலன் அமைகின்றது. சபாஷ் இளவரசே, உங்களுக்கு வயதுக்கு மீறிய அனுபவம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். செயின்ஷா, சின்னம்மா வந்த பிறகு இதை அனைத்தும் தங்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் அவரிடம் கூறுகிறேன். ஆமீன். உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் இப்பொழுது விளையாட செல்லவா? குதாஃபிஸ். அல்லாஹ்ஃபிஸ். நீங்கள் கூறியது சரிதான் ஜோதா பேகம். நாம் செய்யும் வேலையை பொறுத்துதான் பலனும் அமைகிறது. உங்களை சந்தேகப்பட்டு நான் செய்த தவறுக்கு தான் இப்போது பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆதாப் மகாமங்கா. ஆதாப் ஜிஜி அங்கா. நீங்கள் இங்கு திடீரென்று என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பார்க்க வந்திருக்கிறீர்களா? அல்லது எனக்கு இருக்கும் செல்வாக்கு உங்களை விட குறைந்ததை பார்க்க வந்திருக்கிறீர்களா? உங்கள் பேச்சு எனக்கு வருத்தமாக உள்ளது மகாமங்கா. உங்கள் எண்ணத்தில் தான் தவறு உள்ளது. இல்லை ஜிஜி அங்கா, தவறு என் எண்ணத்தில் அல்ல. தவறு அந்த ஜோதா பேகத்தினுடையது. எனக்கும் ஜலாலுக்கும் இடையில் இருந்த அந்த உறவில் ஜோதா வந்து விட்டாள். நான் ஜலாலுக்கு பால் ஊட்டி நடக்க கற்றுக் கொடுத்தேன். எதிரியிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஜலாலுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நேற்று வந்து அந்த பேகம் ஜோதா, அவள் என்னுடைய உரிமையை பறிக்க நினைப்பதா? என் அதிகாரத்தை பறிக்க நினைப்பதா? ஏன்? நீங்கள் பார்க்கும் பார்வைதான் தவறு. ஆகையால்
குற்றவாளி நான் அல்ல, அந்த ஜோதா தான். உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதே தங்களுடைய கொள்கை. அந்த எண்ணமே உங்களை கீழே தள்ளிவிட்டது. அதனால்தான் இந்த நிலைமை. முதலில் ஏதோ சாதிக்க நினைத்தீர்கள், சாதித்தீர்கள். அதன் பிறகு இன்னமும் சாதிக்க நினைத்தீர்கள். இறுதியில் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். அது என் எண்ணத்தினால் அல்ல. அதனால் நான் தோற்கவில்லை. நான் எதையாவது இழந்திருக்கிறேன் என்றால், நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றால், அதற்கு என் எண்ணம் அல்ல, உன் கணவர்தான் காரணம் ஜிஜியங்கா. ஆம், அந்த சம்ஷோதின் அட்கா உன் கணவர். சுஜாமலை பற்றி அவருக்கு தெரியாமல் இருந்திருந்தால் ஜலாலிடம் சென்று என்னை பற்றி புகார் அளித்திருக்க மாட்டார். நீங்கள் செய்த தவறுக்கு, செய்த குற்றத்திற்கு தண்டனை கிடைத்தது. ஆனால் தாங்களும் பழியை மற்றவர்கள் மீது போடுகிறீர்கள். என் கணவர் தன் கடமையை தான் நிறைவேற்றினார். ஜலாலுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார். ஆனால் தாங்கள் செய்தது கலகம். நிறுத்திவிடு. இங்கு வந்த காரணத்தை கூறிவிடு. என் மீது அனுதாபப்படத்தானே வந்தீர்கள்? இதுதான் அனுதாபம் காட்டும் விதமா? என்னை நையாண்டி செய்யத்தான் இங்கு வந்தீர்களா? என்றால் நான் கூறுவதை கேளுங்கள். இந்த மகம் ஆங்காவிற்கு யாருடைய அனுதாபமோ பட்சாதாபமோ தயவு தாட்சண்யமோ தேவையில்லை. அதுவும் உன்னுடைய அனுதாபம் எனக்கு தேவையே இல்லை. இங்கிருந்து சென்று விடு. உங்களை பார்த்து நான் ஏன் அனுதாபப்பட போகிறேன் மகாமங்கா? உங்களிடம் ஒன்று கூறத்தான் இங்கு வந்தேன். யாராவது ஒருவர் குழந்தைக்கு பாலூட்டினார் என்றால் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் தாயாகி விடுகிறாள். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை மகாமங்கா. ஒரு தாயாக கடமையை நிறைவேற்றுங்கள். ஒருவேளை ஜோதா உங்களை மன்னிப்பார் என்றால் நீங்கள் இழந்த அனைத்தையும் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. தாங்கள் ஒரே ஒரு முறை ஜோதாவிடம் சென்று என்ன கூறினாய்? ஒரே ஒரு முறை இந்த மகம் ஆங்காவை ஜோதா பேகத்திடம் சென்று என்ன கூற வருகிறாய் ஜிஜியங்கா? நீ என்ன கூற வருகிறாய் என்றால் சென்று ஜோதாவிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்ல வருகிறாய் அல்லவா? கைகளை கட்டிக்கொண்டு வணங்கு என்று கூற வருகிறாய். இதைத்தானே நீ சொல்ல வந்தாய்? பள்ளி வாசலில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர அந்த பேகம் ஜோதாவின் முன்பு நான் கையை கட்டி மன்னிப்பு கேட்க மாட்டேன். செத்தாலும் சாவேனே தவிர மன்னிப்பு கேட்க மாட்டேன். இறந்தாலும் இறப்பேன். இந்த தலையை வெட்டிக் கொள்வேனே தவிர. ஆனால் ஒரு ராஜபுத்திரியை ராணியாக நினைக்க மாட்டாள் இந்த மகம் ஆங்கா. இதை கூற உங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஒரு முகலாயரை ராஜபுத்திரியின் முன்பு மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்களே. உங்கள் ஆலோசனையை இதுவரை நான் கேட்டதும் இல்லை, இனிமேல் கேட்கவும் மாட்டேன். இங்கிருந்து சென்று விடுங்கள். இதோ பாருங்கள், உங்களுடைய இந்த மூர்க்கம், கோபம், அகங்காரம் இவைகள் உங்களை செல்லுங்கள் என்றே. நான் தோற்பவள் அல்ல ஜலால். நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்பது உண்மை கிடையாது. என் கைகளில் இன்னமும் ஆயுதம் எஞ்சியுள்ளது.